Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. நீ எல்லாத்தையும் மறந்து நார்மலாக கொஞ்ச நாள் தேவைப்படும். நீ இங்கேயே இருந்தனா அந்த நாள் அதிகமாகும். அதனால நீ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. பல வருஷமா அவன் மனசுல இருந்த ஆசை சுக்குநூறா உடைஞ்சப்போ அவளால் அதை தாங்கிக்க முடிஞ்சிருக்காதுன்னு நம்ம யோசிச்சிருக்கணும். உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு காதலுங்கிறத வெறும் வார்த்தை மட்டும்தான். ஆனா ஒரு பொண்ணுக்கு அதுதான் தன்னோட வாழ்க்கையே. இனி அது புரிஞ்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு எடுத்து உன் வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்க. நீ கல்யாணம் பண்ணா மட்டும்தான் உன் வாழ்க்கை பழையபடி மாறும். நீ ஒரு பொண்ணு தானேம்மா, அப்புறம் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஆனா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு என் மனசு இன்னும் தயாராகல. நீ ஏன் முட்டாள்தனமா ஏதாவது பேசாத பாலா. உனக்கு கல்யாணம் பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன் அண்ணனோட முடிவும் அதுதான். இந்த வேலைக்கு போனதான் உன் மனசு மாதிரி ஆறுதல் கிடைக்கும்னா நான் அதுக்கு குறுக்க நிற்க மாட்டேம்மா. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கலையா? என் மேல உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையா என்ன? எதுக்கு? என்னாலதான் நீ நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம கைவிட்டு போறப்ப சொந்தக்காரங்க, அது மட்டும் இல்லாம நம்ம பசங்களும் என் மேல குத்தம் சொன்னப்போ நீ எனக்காக நின்ன. ஆனா அப்போ உன் மனசுல என்ன ஓடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என் மேல கொஞ்சம் கூட கோவம் வரலையா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் இப்படி தேவையில்லாததெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட என் கோவத்தை காட்ட மாட்டேன். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க கூட சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என்னோட எண்ணமே. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ரொம்ப கவலையா இருக்கீங்க. அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. நீங்க ஏன் இப்படி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க? இன்னைக்கு பாலா என்கிட்ட கேட்டா அவ வேலைக்கு போக போறாளாம். பொண்ணுகிட்ட போக வேண்டாம்னு சொல்றதுக்கு கூட தகுதி இல்லாத அப்பனாயிட்டேன். அதுக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவளோட ஆசையே வேலைக்கு போகணுங்கிறது தானே. அவ போகணும்னு நினைச்சா போகட்டும். அவ அந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத விட அவ வேலைக்கு போறது நல்லது தானே. சீக்கிரமே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறம் என் மனசுல இருக்கிற பாரம் குறையும். அவ என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. என்னால தானே அவ கனவெல்லாம் பாழா போயிடுச்சு. பேங்க்ல இருந்து பணம் எடுத்தது தேவையில்லாம செலவு பண்றதுக்கு இல்லையே. அந்த பணத்தை எல்லாம் நம்ம தேவைக்காக தானே எடுத்துக்கிட்டோம். இது எல்லாத்தையும் அவ கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுக்குவா. அதுக்கு அவளுக்குன்னு ஒரு குடும்பம் அமையணும். சுதா, நாம அவளோட பணத்தை எடுத்து ஆபரேஷன் பண்ணிருக்கவே கூடாது. அங்கேயே செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு சாபத்தை என்னோட ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா மறந்திருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இல்லைல்ல. நீங்க போயிட்டா எனக்குன்னு யார் இருக்கா?
செத்து போயிட்டா மட்டும் நஷ்டப்பட்டதெல்லாம் திரும்பி வந்துருமா? எல்லாம் சொல்றது சுலபம்தான். ஆனா கூட இருக்கிறவங்களோட கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இனி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துக்கோ. நான் வேலைக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆம்பளைங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் அந்த குடும்பத்துக்கே மரியாதை. ஆனா என்ன பண்றது, கடவுள் என்ன பொண்ணா படைச்சிட்டாரே. அப்புறம் வாடகை வீட்டுல இருக்கும்போது மரியாதையை பத்தி அதிகமா யோசிக்கிறது நல்லதில்ல. நம்ம பரம்பரையில இன்னி வரைக்கும் எந்த பொண்ணும் வேலைக்கு போனதே இல்ல. அதனாலதான் நான் சொன்னேன். ஆசை இருந்தும் நீங்க போகல, ஆம்பளைங்க விடாததுனால போகல. நாங்களே தான் முடிவெடுப்போம், நீங்க அனுசரிச்சு போகணும் அப்படிங்கறது புருஷனுடைய முடிவு தானே. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பரம்பரையில நடந்துகிட்டு வருது. அதனால என்ன, கல்யாணம் ஆகி 28 வருஷம் ஆகியும் எனக்கும் உங்க அப்பாவுக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? உங்களுடைய சமாளிப்ப பாராட்டியே ஆகணும். நான் ஒன்னும் சமாளிக்கலமா, இதெல்லாம் இனம் புரியாத ஒரு பாசம். நம்மள மாதிரி பொம்பளைங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி தான் கவலைப்படுவாங்க. ஆனா குடும்பத்தை எப்படி முன்னேத்தி கொண்டு போகணும்னு எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த ஆம்பளைங்க. அவங்களோட கஷ்டத்தை நாம உணர்றதே இல்ல. நீங்க எப்பவுமே அப்பாக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருக்கணும்னு தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீயே யோசிச்சு பாரு, கடந்த 1 வருஷமா ஏகப்பட்ட பிரச்சனைங்க நம்ம குடும்பத்துக்கு வந்ததில்ல. இதே சாதாரண ஒரு குடும்பஸ்தனா இருந்தா மனசு தளர்ந்து போய் இந்த ஊரை விட்டே போயிருப்பாங்க. உங்க அப்பா அதையெல்லாம் எப்படியோ சமாளிச்சாருல. இது எல்லாமே அப்பாவோட விளையாட்டு. சத்தமா பேச வேண்டிய நேரத்துல அமைதியா இருப்பாரு, அமைதியா இருக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு. என்ன இருந்தாலும் நீ வேலைக்கு போறத பத்தி அவர் எதுவும் சொல்லலல்ல. அதுதான் எனக்கும் சந்தோஷம். அப்பாவோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல முடிவு இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல வேலைக்கு போற, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போமா. கடவுளே காப்பாத்துமா. அப்பா, ஸ்கூலுக்கு முதல்ல வேலைக்கு போக போறேன். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வேலைக்கு அனுப்பிச்சு ஜெயச்சந்திரன் வீட்டுல சும்மா சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு ஊருக்காரங்களும் சொந்தக்காரங்களும் சொல்லுவாங்க. பரவாயில்ல, நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்க போறது இல்லை. இதெல்லாம் நான் நிறைய கேட்டுட்டேன். என்னால வந்த பிரச்சனையினாலதான் உனக்கு இதுல ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடுச்சு. அது எல்லாமே முடிஞ்சு போனதுப்பா. ஆமா, அதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் நீ வேலைக்கு போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இப்படிலாம் வேலைக்கு போறத பார்க்கும்போது என்னால சந்தோஷமா இருக்க முடியல. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை யாருமா பார்த்துப்பாங்க? கொஞ்ச நாளைக்கு நீ வேலைக்கு போமா. அப்புறம் உனக்கு கல்யாணம் வர நிறைய வந்துகிட்டு இருக்குமா. அதுல உனக்கு சரியான மாப்பிள்ளை அமைஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த வேலையை விட்டுறணும், சரியா? அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நீ இந்த வேலைக்கு போகலாம்.
கண்ணா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் சித்திக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. உனக்கும் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு ஆசை இருக்கா? சீக்கிரமா எழுந்துச்சு நடக்கணும். சரியா செல்லக்குட்டி? என்ன தூங்கிட்டாளா? இப்ப அவ வேலைக்கு போறதா முக்கியமா? வேற எதுவும் முக்கியம் இல்லையா? பேருக்கு தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல டீச்சரு. ஆனா சம்பளம், அவளோட சம்பளம் பஸ் செலவு கூட வராது. சம்பளம்லாம் பார்க்க கூடாது. இப்ப இருக்க நிலைமைக்கு பாலா மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். குழந்தைங்க கூட ஒன்னா இருக்கும்போது அவ பழசு எல்லாத்தையும் மறந்துடுவா. அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதுக்கப்புறம் அவ முன்ன மாதிரி சிரிச்சு சந்தோஷமா பேச ஆரம்பிப்பா. அவ பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு அவ மனசு கொஞ்சம் தெளிவா வச்சுப்பா. அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவளோட கண்ணுல ஒரு தெளிவு தெரியும். அது சரி, பொண்ணுங்களோட மனசை பத்தி நீங்க எங்க போய் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாஸ்திரமும் படிக்க வேண்டாம். நல்ல ஒரு மனசு இருந்தா போதும். நீ வேணா பாரு, இன்னும் ஒரு மாசத்துல பாலா ஒரு புது மனுஷன் மாறிடுவா. மாறினா அவளுக்கு தான் நல்லது. அதுக்குள்ள உங்க வீட்டுல இருக்கவங்களாம் கல்யாணத்தை பத்தி பேசி அவளை டென்ஷன் ஆக்காம இருந்தாலே அது போதும். சரியா? ஹலோ, நான் ஒரு கல்யாணத்தை பத்தி பேசதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஒரு நிமிஷம். எங்க இங்க கொஞ்சம் வாங்க. பாலா கல்யாணத்தை பத்தி பேச யாரோ கூப்பிட்டுருக்காங்க. ஹலோ. வணக்கம், ஜெயச்சந்திரனா? ஆமா. நான் சிவராமன் பேசுறேன். என் மருமனை பத்தி பேசதான் நான் கால் பண்ணேன். ஏற்கனவே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணப்போ ராங் நம்பர்னு சொன்னாங்க. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது நீங்க தானே? ஆமா. எங்க வீட்டு போன்ல எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்ல, இதுல உங்களுக்கு சம்மதம்னா நம்ம இதை பத்தி நேர்ல பேசலாமா? முதல்ல நான் பையனை பார்க்கணுமே. வேணுகோபால் பூனேல ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்கான். அவனை லீவ் போட்டு வர சொல்றேன். பையனுக்கும் பொண்ணுக்கும் மனசு ஒத்து போனா தானே கல்யாணம் நடக்கும். ஆமா ஆமா, அவனை உடனே லீவ் போட்டுட்டு இங்க வர சொல்றேன். அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரோம். நல்லது, வாங்க. அதுக்கு முன்னாடி வேணுகோபாலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறேன். அவர் வந்து பொண்ணை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற விஷயம் நம்ம பேசிக்கலாமே. சரி சரி சரி. நீங்க சொல்றது சரிதான். வேணுகோபால் இங்க வந்த உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரோம். சரிங்க. ஓகே, சரி. நல்ல சம்பந்தம்னு எனக்கு தோணுது. அவங்க வந்து பார்க்கட்டும். அப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்காருமா. அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வரதா அவங்க சொல்லியிருக்காங்க. யார பாக்குறதுக்கு? உன்னை பார்க்கதான். இங்க கல்யாண வயசுல வேற எந்த பொண்ணும் இல்லையே. என்னை யாரும் பார்க்க வர வேண்டாம். அத நீ எப்படி சொல்ல முடியும்? இங்க உன் விஷயத்த பத்தி முடிவெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கிறவங்க இருக்காங்களே. என்ன இந்த வீட்ல இருந்து துரத்தி விட்டாதான் உங்க பிரச்சனையெல்லாம் முடியும் நினைக்கிறீங்கல்ல? அப்படியெல்லாம் கண்ட இடத்துல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம். குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிற ஒரு பையன்தான் வேணுகோபால். வெளியூர்ல அவன் ஒரு நல்ல வேலையில இருக்கான். உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும் இல்லம்மா. சூரஜ் கூட நடக்க வேண்டிய கல்யாணம் தடைப்பட்டு போனதுக்கு நான் காரணம் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் அந்த கஷ்டத்தை எவ்வளவு தூரம் தாங்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்படி இருக்கும்போது என்னால இன்னொருத்தர் கூட வாழ முடியாது. நீங்களும் ஒரு பொண்ணு தானம்மா, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. மனசாட்சியை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா உன் வயசு ஒன்னும் நாளுக்கு நாள் குறைஞ்சு போயிடாது. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் சொல்லவே இல்லையம்மா. ஒவ்வொரு மாப்பிள்ள வரும்போதும் நீ எங்க கிட்ட இப்படி வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா பேங்க்ல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணமும் தீர்ந்து போயிடும். எல்லாம் செலவாயிட்டா உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அப்படியாச்சுன்னா நம்மளை விட கீழே இருக்கிறவங்கள தான் பார்க்க வேண்டி வரும். ஏதாவது கூலி வேலை செய்யறவனையோ இல்ல மூட்டை தூக்குறவனையோ தான் நம்மளால பார்க்க முடியும். அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா அதையெல்லாம் நீ இப்ப சமாளிச்சுக்கோ.
இங்க பாரு, அவங்க இங்க வர்றதே உன்னை பாக்குறதுக்கு தான். என் ஆசைக்கு இங்க எந்த மதிப்புமே இல்லையா? இங்க பாரு, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி அமையணும்னு அவங்க பிறக்கும் போதே அவங்க தலைவிதியில எழுதியிருக்கும். அதுபடிதான் நடக்கும். இதுக்காக நீ சண்டை போட்டு அப்பாவை கஷ்டப்படுத்தாத. நீங்களும் சந்தோஷமா இருக்க என்ன போட்டு கஷ்டப்படுத்துறீங்கல்ல? அது இப்ப இல்ல, ஆரம்பத்துல இருந்து அப்படித்தானே. எந்த அவசியமும் இல்லாம இந்த குடும்பத்துல வந்து பிறந்த பாவப்பட்ட பொண்ணு தானே நானு. நீங்க எல்லாரும் என்ன அப்படிதான் பாக்குறீங்க. நான் புது ட்ரெஸ் கேட்கும் போது அக்காவோடது இருக்கு போட்டுக்கன்னு சொன்னீங்க. புதுசா புக்கு கேட்கும் போது அரியனோடது எடுத்துக்கோன்னு சொன்னீங்க. காலில் போட்டுக்கிறதுக்கு ஒரு செருப்பு கேட்டா அஜயோடது போட்டுக்கோன்னு சொன்னீங்க. இப்படி எல்லாமே எனக்கு பழசுதான். நம்ம கிட்ட பணம் சொத்து இருந்தப்போ எனக்கு மட்டும்தான் நீங்க இப்படி பண்ணீங்க. நான் ஆசைப்பட்டதை என்னைக்காவது நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்களா? பாலாக்கு இதுவே போதும்னு நீங்களும் ஒரு முடிவு எடுத்துப்பீங்க. நான் ஒவ்வொரு நாளும் அப்பாவும் அம்மாவும் கூட பிறந்தவங்கள கஷ்டப்பட போறாங்கன்னு நினைச்சு நான் சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டேன். அங்க ஆரம்பிச்சதுதான் எனக்கு எல்லாமே. முடிவு பண்ணுங்க. எல்லாருமே சேர்ந்து நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ பண்ணுங்க. கல்யாண பேச்சை எடுத்தாலே எல்லார்கிட்டயுமே கோவத்தை காட்டுற பாலா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் தானே நான் எல்லார்கிட்டையும் கேட்கிறேன். எதுக்காக? பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி பார்க்கவா? ஒரு விபத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வழியை பார்க்கணும். இப்போ உனக்கு தேவையான மருந்து கல்யாணம் தான். வேற யாரதும் இல்லைல்ல, எனக்கு தானே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ முதல்ல நீங்க என்கிட்ட தானே வந்து பேசியிருக்கணும். நீ ரொம்ப படிச்சுட்டல்ல, அந்த தெனாவட்டுல தான் பேசுற. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்கிட்ட எந்த விஷயத்தையும் கேட்கவே இல்லை. மாப்பிள்ள வரதா சொன்னாங்க, வந்தாரு, பார்த்தாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால அக்காக்கு எந்த நஷ்டமும் வரலல்ல. அப்படிதான் எனக்கும் இருக்குமாக்கா. நீ ஏன் பாலா தேவையில்லாம பேசுற? அம்மாவோட சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருக்காளே, அவ 2 பேரை காதலிச்சிருக்கா. கடைசியில 3ஆவதா ஒரு பணக்கார பையன் வரவும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுதான் புத்திசாலித்தனம். இப்ப அவ எப்படி இருக்கா? நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கா. குற்றம் இல்லாத மனசாட்சி இருந்தா யாரு எப்படி வேணாலும் வாழலாம்க்கா. நீ ஏன் பாலா இப்படி பேசுற? ஆமா, நீ என்ன அப்படி தப்பு பண்ணிட்ட? நீ யாருக்காவது துரோகம் பண்ணியா? இல்ல ஆசைப்பட்ட அது கிடைக்கல. இனி நீ உன் வாழ்க்கையை பாக்குறதானே நல்லது. அப்படி இல்லைன்னா நீ பழைய விஷயங்கள்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தீன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு எப்பவுமே கல்யாணமே ஆகவே ஆகாது. கல்யாணத்தை பத்தி என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. நீ சூரஜ் இன்னும் மறக்காம இருக்கல, அதனால்தான். சூரஜ நீ எப்படியாவது மறந்துரு பாலா. ரொம்பவே ட்ரை பண்ண முடியல. ஆஹா, 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? வேண்டாம் வேண்டாம், ஏன் முன்னாடில அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்காதீங்க. ஏன் ஜெயா, பாலாவை கஷ்டப்படத்தான் நீங்க வந்தியா? நான் இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலான்னு தான் வந்தேன். அந்த விஷயத்துல உன்னை விட பாலா தான் புத்திசாலி. ஆமா ஆமா, அந்த பையனை நினைச்சு இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கா. பாலா, உன்னோட விருப்பம் இல்லாம யாரும் உடனே கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண முடியாது. என்னோட கஷ்ட நஷ்டத்துக்கு இந்த வீட்டுல எந்த மதிப்பும் இல்ல மாமா. நல்ல விஷயத்துக்கு நீ சம்மதிச்சாலே போதும். உனக்கு இப்போ ஒரு வேலை கிடைச்சிருக்கு. யார் தெய்வம் இல்லாம உன் சொந்த கால்ல நீ நிக்கலாம். யாரு இவளா? இவளா நிக்கவே மாட்டா. அந்த தைரியம் இருந்திருந்தா இவ எப்ப பார்த்தாலும் இப்படி அழுதுகிட்டே இருப்பாளா? சொந்த கருத்துக்களை சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போனா என்ன பண்ண போறன்ற பயம்தான் பெண்களுக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் அவங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாங்க. உன்னுடைய மனசுல உன்னால அந்த பயத்தை போக்க முடியும்னா யாரை பத்தியும் கவலைப்படாம உன் கருத்தை இந்த விஷயத்துல சொல்லு. ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை. பாலா, உங்க மாமா இப்படிதான் பேசுவாரு. இதுக்காக நீ அப்பா கிட்டையும் அண்ணங்கிட்டையும் பேசினீன்னா தனியா தான் போகணும். அதுக்கப்புறம் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஜெயா, நீ தெரியாம பேசிட்டு இருக்க. இந்த நிலைமையில பாலா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போனா அவங்களோட வாழ்க்கை வீணாகிடும்.
இப்போ இவ மனசுல என்ன இருக்குன்னா, லவ் பண்ணவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியலையேன்றது தான். அதை மனசுல இருந்து தூக்கி எறியறதுக்கு கொஞ்சம் இவளுக்கு டைம் கொடுக்கணும். எங்க மேல உனக்கு எதுவும் கோவம் இருக்கா பாலா? அது மட்டும் இல்லைன்னு பாலா சொல்லட்டும். எனக்கு இப்போதைக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. ஒரு நிமிஷம் கூட சூரஜ் பத்தின நினைப்பு உனக்கு வரலன்னு சொல்லு. இல்ல. இவ்வளவு சீக்கிரமா அதை நீ மறந்துட்டேன்னா நல்லதுதான். அவ உன் மனசுல இல்லங்கிறப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அப்பா பாக்குற பையனை நீ ஓகே சொல்லிடு. நான் இப்ப பாக்குற வேலையில தான் என்னுடைய முழு கவனமும் இருக்கு. என்னுடைய ஆசை என்னன்னா, குழந்தைங்களோட இருக்கிற இந்த நேரம் தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அந்த விஷயத்துல டைம் எடுத்துக்கோ. உன் மனசுல பழைய சொந்தங்களோ நினைவுகளோ எதுவுமே இருக்கக்கூடாது. நீ இன்னொரு வீட்டுக்கும் மருமகளா போக போற. அது வரைக்கும் அப்பா உன்னை கட்டாயப்படுத்தினாலோ, அம்மா கண்ணீர் விட்டு அழுதாலும், இதோ உங்க அக்கா கூட வந்து சொன்னாலும் கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கவே கூடாது. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே மற்றவங்களுக்காக உன் வாழ்க்கையை பணைய வைக்காதன்னு சொல்றேன். சாரதா, நான் கொஞ்சம் அவசரமா கிளம்புறேன். அசோசியேஷன் மீட்டிங் இருக்கு. நீ ஸ்வேதா தானே? அட ஸ்வேதா இல்ல, ஸ்வேதா விஜயகுமார். என்ன அடையாளம் தெரியுதா? அங்கிள், ஒரு 250 ரூபாய் கொடுத்து அந்த டாக்ஸிக்காரன் அனுப்பி வைங்களேன், அப்பதான் நான் யாருன்னு தெரியும். அப்பாவோட புத்தி கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கு. பிரீத்தி, அப்பா ஒரு 250 ரூபாய் எடுத்துட்டு வாமா. சாரி அங்கிள், ஒரு 2 நாளைக்கு இங்க இருக்கலாம்னு தான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஆனா பர்ஸ் எடுக்க மறந்துட்டேன். உனக்கு இவ்வளவு தெரியுமாமா? எனக்கு தெரியாம இருக்குமா? என்கிட்ட சண்டை போட்டு என் சாக்லேட் பாக்ஸ கீழே போட்டுட்டு போனவ தானே இவ. நீ அந்த பணத்தை கொண்டு போய் டிரைவர்கிட்ட கொடு. நீ இப்ப வரைக்கும் இன்னும் மாறவே இல்லல்ல? கஷ்டம். MBA முடிச்சிட்டியா? எஸ், போன மாசம். இப்ப சுதந்திர காத்த நல்லா சுவாசிச்சு எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி, அடுத்து என்ன ஸ்வேதாவோட பிளான்? ஐயோ அங்கிள், என்ன திட்டாதீங்க. எனக்கு 24 வயசாச்சு. ஆனா இன்னும் சின்ன குழந்தைன்னு என் அப்பா அம்மா நினைக்கிறாங்க. அத மாத்திரத்துக்கு ரொம்ப நாளா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் என்ன குட்டி குட்டின்னு கூப்பிட்டு குழந்தையாவே ஆக்கிட்டீங்க. அப்பா என்னடானா இன்னும் எனக்கு கல்யாணத்தை பத்தியே யோசிக்கல. எனக்கு இன்னும் கல்யாண வயசே ஆகலன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? நாங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டோம்ப்பா. ஸ்வேதா குட்டி. இங்க ஒரு உத்தம புத்திரர் இருப்பாரே, சூரஜுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அவன் வெளியூர்ல இருக்கான். ஐயோ பாவம். வேலை கிடைச்சா கஷ்டமா உனக்கு? வேலை கிடைச்சது நல்ல விஷயம்தான். ஆனா என் முறை மாமா இருக்க இந்த வீட்டுக்கு இப்ப நான் வந்தது வேஸ்டா போயிடுச்சு. இவ வளர்ந்திருக்காளே தவிர இவளோட குறும்புத்தனமும் வாயாடித்தனமும் கொஞ்சம் கூட குறையல. ஷோபாவோட சுபாவத்தினால உன்னை எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாளே. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் திட்டு வாங்கிட்டே தான் இருப்பேன். நான் பெங்களூர்ல இருந்தப்ப போன்ல அவங்க கிட்ட திட்டு வாங்குவேன். இப்போ நேர்ல திட்டு வாங்குறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். சூரஜ் எப்போ வருவார் ஆண்டி? அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் வருவான். ஞாயிற்றுக்கிழமை போயிடுவான். இங்க 2 நாள் தங்குறதுக்கு தான் எனக்கு பெர்மிஷனே இருக்கு. நீங்க எத்தனை நாள் வேணும்னாலும் தங்கிக்கிறதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கி தரேன். ஏன்னா நான் சொன்னா உங்க அப்பா கண்டிப்பா கேப்பாரு. அவர் என்னோட அண்ணன் தானே. சாரதா ஆண்டியை பார்த்தா மட்டும்தான் இன்னைக்கும் எங்க அப்பா பயப்படுவாரு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன?
நான் கூட இங்க பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? நான் கிளம்புறேம்மா. நீ ஒரு 2 நாளைக்கு இங்க இருப்பல்ல? 2 நாளைக்கா? மினிமம் 2 வாரம். சாரதா ஆண்டி பெர்மிஷன் வாங்கி கொடுத்தா நான் இருப்பேன். அத பத்தி நீ கவலைப்படாத. வாடி, வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, உள்ள வராம இங்கே நின்னு பேசிட்டு இருக்க. உள்ள வா. நீ அந்த கேட்ட தர. நான் கிளம்புறேன். அவ பார்க்க ஒன்னும் அவ்வளவு அழகுன்னு சொல்ல முடியாதுடி. ஆனா அவ அழகுதான். சொல்ல போனா நான் பாலாவோட ஃப்ரெண்ட் இல்ல, நான் ஒரு ஃபேன் அவளுக்கு. அவ எப்படிப்பட்டவன்னு தெரியுமா? அட போதும்டி, நீ உன் ஃப்ரெண்ட பத்தின நல்ல விஷயங்களை சொல்லி நீ சூரஜ் மாமாவா வலையில விழ வச்சுட்ட. உன் மாமா பத்தி தெரியாதா உனக்கு? பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் ரொம்ப வெக்கப்படுவாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாலாவா அவருக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுக்கும்போது வெறும் ஒரே ஒரு ஹலோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. 2 பேரும் ஒரே டைப்பா இருந்ததால தான் பிரச்சனையே. யாராவது ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சிருக்கும்ல. பாலா ஸ்ட்ராங்கா தான் இருந்தா. அவளோட நட்பு அந்த மாதிரி இருந்தது. அவளோட சொந்த வாழ்க்கையை அவ தூக்கி எறிறதுக்கு போயிட்டா. அதான் அவன் நட்போட சக்தி. சொல்ல போனா நம்ம இதெல்லாம் வச்சு ஒரு நாவலே எழுதிடலாம். 1-2 விஷயத்த மட்டும் தான் மாத்தணும். 1, உன்னோட சூரஜ் அண்ணா அவர் மனசை மாத்திக்கணும். 2வது, அவர் துணிஞ்சு உங்க வீட்டெல்லாம் எதிர்த்து வந்து உன் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஸ்வேதா. அப்பாவை மீறி எந்த விஷயத்தையும் அண்ணன் பண்ண மாட்டான். அதாவது அந்த காலத்துல ஒரு ராஜாவும் பையனும் இருந்தாங்க. பொண்ணு அழகா இருந்தாலும் ஏழையா இருக்க கதாநாயகியை பையன் காதலிக்கிறான். ராஜா அவரோட வாள் எடுத்து மிரட்டுறாரு. அது வரைக்கும் ஓகே தான். ஆனா இனி என்னன்னு பார்த்தனா, கதாநாயகி காதலிக்கிற ஒரு நல்ல பண்புள்ள கிராமத்து பையன் தான் கதாநாயகன். ரஃப் அண்ட் டஃப், ஆனா நல்லவன். அப்படி யாராவது இருக்காங்களா இந்த கதையில? அட போடி, நீ வேற. உனக்கு எல்லா கதையும் காமெடியா தான் இருக்கும். நாங்க மனசளவுல அனுபவிக்கிற வேதனை உனக்கு புரியாது. அப்படி என்ன வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? கதை முடிய போறது காமெடியிலயோ இல்ல டிராஜடிலயோன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. உயிருக்கு உயிரா காதலிச்ச 2 பேரு பிரிஞ்சு போறது ஒன்னும் டிராஜடி இல்ல. சொல்ல போனா 2 பேருக்குமே வேற வேற நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு வச்சுக்கோயேன். சில டைம் கதையில அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நான் நடக்கிற விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, அதாவது கதையில கிடைக்கிற சொல்யூஷனை எடுத்து இங்க யூஸ் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படி முட்டாள் ஆயிட்டாலே. ஒரு காதல் தோல்வியால யாராவது தூக்குல தொங்குவாங்களா? உனக்கு பாலா பத்தி தெரியாது, அவளோட நட்பை பத்தியும் தெரியாது, வாழ்க்கைனா என்னன்னு கூட தெரியாது. மேபி அப்படியே வச்சுக்கலாம். லைஃப்னா என்னன்னு ஸ்கூல்லயோ காலேஜ்ல சொல்லி தர மாட்டாங்கல்ல. அதை விட்டுரு. சரி, உன் வாழ்க்கை எப்படி போகுது சொல்லு. ஓ, அதெல்லாம் உனக்கு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லடி. உன் சின்சியரான லவ் ஸ்டோரி கேட்டு நான் இப்போ ரொம்ப ஹேங் ஓவர்ல இருக்கேன். அதனால பெங்களூர் கதையெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். பாலா, இன்னைக்கு என்ன நீ சீக்கிரமா கிளம்பிட்ட? நான் எப்பவுமே இந்த டைமுக்கு தான்ப்பா போவேன். அப்படியா? ம். இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம். இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. இன்னைக்கு என்னால லீவ் எடுக்க முடியாதுப்பா. என்ன 2-3 டீச்சர்ஸ் லீவ் போட்டிருக்காங்க. அந்த கிளாஸையும் நான் சேர்த்து தான் எடுக்கணும். நீ இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலன்னா ஸ்கூலை ஒன்றும் மூடிட மாட்டாங்க. உன்னை பார்க்கறதுக்காக அவங்க பூனேலேருந்து லீவ் போட்டுட்டு வராங்க. அவங்க காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன். எனக்காக 1 வருஷம் டைம் கொடுங்கப்பா, இந்த கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு. நான் உயிரோடு இருக்கும்போதே உன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு தான் என்னோட ஆசை. அப்புறம் யாருக்கோ உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை பாலா. அப்பாவோட நிலைமை தான் உனக்கு தெரியும்ல. இன்னைக்கு பையன் வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இது இல்லைன்னா இன்னொன்னு, உன்னோட கல்யாணத்தை நான் உடனே நடத்தி ஆகணும். நீ ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு இன்னைக்கு நீ லீவுன்னு. பாலா, எனக்கு சொந்தமா வேலை கிடைச்சிருச்சு. இனி யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். சொந்த கால நீ நிக்க முடியும்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ போலாம்.
பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சுல? நான் வந்தது உனக்கு சர்ப்ரைஸாவே தோணலையா? நீ வந்ததே ராத்திரி தான் எனக்கு தெரிஞ்சது. அம்மா சொன்னாங்க. நீ ரொம்ப மாறிட்ட. இப்பதான் ஒரு மேன்லி லுக்கே வந்திருக்கு. ஆனா கேரக்டர்ல இன்னும் அதே புள்ள பூச்சி தான். நான் உன்ன மாதிரி வாயாடி இல்லையே. புள்ள பூச்சி பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரியும். நான் இங்க வந்த உடனே பிரீத்தி கிட்ட கேட்ட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ படிச்சது MBA-வா இல்ல ஜர்னலிசமா? எதிராளிங்களோட ரகசியத்தை போட்டு வாங்குறது பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு தந்திரம் தான். ஓ, அப்போ நீ என்னையும் எதிராளிங்க கூட்டத்துல சேர்த்துட்டியா? என்ன எதிரியா நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? உன்னை எந்த பொண்ணாவது எதிராளியா நினைப்பாங்களா என்ன? நைஸ் அண்ட் ஹேண்ட்ஸம் ஃபெலோ. தேவையில்லாம உன்னோட லவர் உன்னை விட்டுட்டு போயிட்டா. ஸ்வேதா ப்ளீஸ், அந்த சாப்டர் வேண்டாமே. ஓகே, என்ன இருந்தாலும் ஃபெயில் ஆகி போன ஒரு ஸ்டூடெண்ட்ட யாராவது விரும்புவாங்களா? ஆனா இந்த முடிஞ்சு போன காதலுக்கு சில குணங்கள் இருக்கு. அடுத்த அஃபேர் வரும்போது நாம அதை அனுசரிச்சு தான் போகணும். எங்க தப்பு நடந்திருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணணும். அப்போ தோத்து போன ஒரு ஸ்டூடெண்ட் ரீ எக்ஸாம் எழுதுறத பத்தி யோசிக்கணும் இல்ல? அதுல என்ன குழப்பம்? என்ன இருந்தாலும் நம்மளால பாஸ் ஆகாம இருக்க முடியுமா? பிசினஸ் டீல ஃபாலோ பண்றதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு. நம்மளோட ப்ராடக்ட் மார்க்கெட்ல சேல் ஆகலைன்னா 3 சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். 1, ப்ராடக்ட்டை சேஞ்ச் பண்ணணும். 2, மார்க்கெட்டை நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கணும். இது ரெண்டுமே ஒர்க் ஆகலைன்னா அடுத்த மார்க்கெட்டுக்கு போகணும். சிம்பிள். வாங்கவும் முடியாம விற்கவும் முடியாம இந்த உலகத்துல சில பொருட்கள் இருக்கு. மனுஷங்களோட பாசம், சந்தோஷம், சங்கடம், கஷ்டம், கருணை. இது எதுவுமே நாம பணம் கொடுத்து வாங்குற பொருட்கள் இல்லையே. உனக்கெல்லாம் யார் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தது? என்டர்டைன்மெண்ட் பிசினஸ்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? விநியோக வியாபாரம், சினிமா, சீரியல், டிராமா, பாட்டு கச்சேரி, இன்னும் நிறைய. இதெல்லாமே மனுஷங்க கொடுத்ததுதான். வேற யாரு? மனுஷங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கனவுகளையும் ஆசைகளையும் வித்து பணமாக்குறது தானே விநியோக வியாபாரம். பணமாக்க பெஸ்ட் பிசினஸ் இது. அருமா, நீ அப்பாவே மிஞ்சிருவ. உண்மையை சொல்லனா மனுஷங்க இருக்கிறதுக்கு இடத்துக்காகவும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்காகவும் தான் உழைச்சிட்டு இருக்காங்க. நீ என்னடா மனுஷங்க கண்ணீரை வச்சு சம்பாதிக்க பாக்குற? என்டர்டைன்மெண்ட் பிசினஸ்ல இந்த மாதிரி முக்கியமான சில வழிகள் இருக்கு சார். ஃபெயில் ஆன ஒரு காதல் கதைக்கு நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்கு. ஸ்வேதா, சாரி, நான் அதை மறந்துட்டேன். நீ 2 நாளைக்கு இங்கே இரு. எதை மறக்கணும் எதை மறக்க கூடாதுன்னு நான் உனக்கு கத்து தரேன். எனக்கு சம்மதம். எப்ப கிளாஸ் ஆரம்பிக்க போற? இது ஓபன் ஸ்கூல். எதை பார்க்கணுமோ கேட்கணுமோ அது மட்டும்தான் சிலபஸ். முதல்ல நீ கிச்சனுக்கு போய் டீ ஆர்டர் பண்ணிட்டு அதுக்காக எப்படி வெயிட் பண்ணணும்னு கத்துக்கோ. ஓகே. வாசல்லே நின்னுட்டு இருக்கீங்க. அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்க டவுனுக்கு வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சுல்ல. நான் உங்களுக்கு வழியை சரியா தான் சொன்னேன். ஆமா, சரியான வழி சொல்ற ஆள் தான் நீங்க. அந்த ஜங்ஷன்ல இருந்து இங்க வர்றதுக்கு அப்படி இப்படிமா ஏகப்பட்ட வழிங்க இருக்கு இல்லங்க. வழி தெரியலனா யார்கிட்டயாவது கேட்டாது வரலாம்ல. ஆனா யாராவது வழி தப்பா சொல்லிட்டாங்கன்னா, ஏதாவது ஒன்று சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவே இங்க சில பேர் இருக்காங்க. அதுவும் பொண்ணை பார்க்க வரும்போது இப்படிதான் பண்ணுவாங்க. இருந்தாலும் நமக்கு எதிராக இங்க யார் இருக்காங்க? இருந்தாலும் இதுக்காக எதிரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு வேலை பண்ணு, என்னோட கொடை எடுத்துட்டு வா. நான் இந்த ஜங்ஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. ஒருவேளை அவங்க வழி மாறி போனாலும் கண்டிப்பா வழி கேட்டுட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜங்ஷனுக்கு போனா போதும். நான் சொல்றதை மட்டும் கேளு சுதா. நான் ஜங்ஷன்ல போய் நிக்கிறேன், இல்லைன்னா சரிப்பட்டு வராது. அவங்க வந்துட்டாங்க.
வணக்கம். வணக்கம். நான் தான் அன்னைக்கு உங்கள்ட்ட ஃபோன்ல பேசணும்ல, சிவராமன். இவர்தான் நான் சொன்ன வேணுகோபால். வணக்கம். வீடை கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்ததா? இல்ல, இங்க வரும்போது அப்படியே கேட்டு விசாரிச்சுட்டு வந்தோம். அட்ரஸ் விஷயத்துல எனக்கு ஒரு தடவை சொன்னா போதும், ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். உள்ள வாங்க. வா. வாங்க, உள்ள வாங்க. ஏய், ரொம்ப பார்க்காத, இது வாடகை வீடு. பொண்ணு நல்லா இருக்கான்னு மட்டும் பாரு. உட்காரு. பாலசுதாவுக்கு இப்ப எத்தனை வயசு ஆகுது? 24. இவருக்கு இப்போ 29 வயசு ஆகுது. இங்க மாதிரி இல்ல, பூனையில வெயில் ஜாஸ்தி, தண்ணியில எப்பவுமே குளோரின் கலந்துருக்கும். சரிதானே? ஆமாமா. நல்ல தண்ணி குடிக்கணும்னா நம்ம ஊருக்கு தான் வரணும். இங்க இருக்கிற பச்சை தண்ணி குடிச்சாலே ருசியா இருக்குங்கிறது அப்பதான் புரியும். அங்க இருக்கிற பைப் தண்ணில குளிச்சுதான் இவருக்கு முடி கொஞ்சம் கொட்டிடுச்சு. இவர் பூனைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கணுமே, சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி அவ்வளவு முடி வச்சிருப்பாரு. வேணுகோபால், பூனேல எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? இது 5வது வருஷம். சூப்பர்வைசரா வேலையில் ஜாயின் பண்ணேன். இப்ப மேனேஜரா இருக்கேன். ஒரு 4 நாள் லீவ்ல வந்திருக்கேன். இன்னைக்கு வெளியில இன்னும் 2-3 வேலையெல்லாம் இருக்கு. சுதா, டீ கொண்டு வா. உங்க வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அப்புறம் அண்ணியும் இருக்காங்க. வீட்டுல இப்ப யாரும் இல்லாதால வேணோட அண்ணனும் அண்ணியும் இப்ப அங்கதான் இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க வேற வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேரும் பூனைக்கு போயிடுவாங்க. இல்ல, அதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. எத்தனை நாளைக்கு தான் வெளியூர்லயே வேலை பார்க்கறது? ரொம்ப நாள் அங்கேயே இருக்காம நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. அதுக்கு முன்னாடி இங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஜெயச்சந்திரனுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. இவரு பெரிய பெரிய ஃபேக்டரிலாம் நடத்தினவரு. அது முழுக்க முழுக்க நஷ்டத்திலே போயிடுச்சு. எல்லாம் என்னோட நேரம் தான். பிசினஸ்லயும் விவசாயத்திலயும் இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே. இதுல உங்க தலைவிதி எதுவும் இல்லையே, நம்ம நேரம் அவ்வளவுதான். பாலா, இந்த டீயை கொண்டு போய் அவங்களுக்கு கொடு. இங்க பாருமா, இந்த மாதிரி நேரத்துல மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருக்காத. பின்ன நான் என்ன பண்றதுமா? எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறேன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்க முன்னாடி போய் நான் ஆக்ட் பண்ணணுமா? தயவு செஞ்சு எங்க மரியாதை கெடுத்துறாதம்மா. என் மனசுல என்ன இருக்குன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? முதல்ல அவங்க உன்னை பொண்ணு பார்த்துட்டு போகட்டும். அப்பாவை அசிங்கப்படுத்தாம முதல்ல நீ அங்க போ. அப்பாவை இல்ல, எல்லாரும் சேர்ந்து என்னதான் கஷ்டப்படுத்துறீங்க. மனசால காயப்பட்டிருக்கிற என்ன எல்லாரும் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறது நீங்க தானம்மா. உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். இந்த நேரத்துல போய் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? என்னோட நிலைமையில நீங்க இருந்திருந்தா இப்படிதான் டீ எடுத்துட்டு போய் அவங்க முன்னாடி கொடுத்துருப்பீங்களாமா? அங்க இருக்கிறவங்க இந்த வீட்டுக்கு ஒண்ணு விருந்து சாப்பிட வரல, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அந்த சடங்கு முடிஞ்சு போகும்போது பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? அகங்காரத்துல பேசிட்டு இருக்க. உன் மேல பாசம் வச்சிருக்கிறவங்களுக்கும் உனக்கு நல்லதை நினைக்கிறவங்களுக்கும் இது நீ கொடுக்கிற தண்டனை. ஏன் இவ்வளவு லேட்டு? போலாங்க. இரு, இத அவ எடுத்துட்டு வரட்டும். அவங்க ஒன்னும் ஒன்ன பொண்ணு பார்க்க வரல. உனக்கு என்ன இப்போ? உங்ககிட்ட தான் கேக்குறேன். இப்ப அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க. அவங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி அனுப்பி வைங்க. அவங்க வந்தது உன்னை பார்க்கறதுக்காக தான். கண்டிப்பா உன்னை பார்த்துட்டு தான் போவாங்க. நான் ஏகப்பட்ட அவமானத்தை பார்த்துட்டேன். ஆனா எதிரையுமே நான் தளர்ந்து போனதில்லை. இப்ப நீ என்ன அவமானப்படுத்தினா இதுக்கப்புறம் என்ன செத்த பொணமா தான் பாப்ப.
ஒரே நாள்ல அந்த ஜெயச்சந்திரனோட தகுதி என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அவரோட பொருளாதாரத்தை நான் சொல்லல, அவருடைய எண்ணம், பழக்க வழக்கம், பேச்சு எல்லாமே கேவலமா இருக்குமா. அப்படி ஒரு குடும்பத்துல போய் நம்ம பையனுக்கு பொண்ணு எடுக்க எனக்கு மனசு வரல சாரதா. அதான் உண்மை. பாலாவோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு பெரிய கடமை எதுவும் இல்லைல்ல. அவன் செஞ்சா நல்லா இருக்கும்னு வேணா ஆசைப்படலாம், ஆனா கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. என் வாழ்க்கையை சேஃப்டி பண்ண அப்பா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாதே. உன்ன மாதிரிதான் எனக்கும் ஒரு மனசு இருக்குன்னு புரியுதா? ஏன் விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. நீ எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே உருப்படியா நடக்கிறது இல்லைன்னு தான் தெரிஞ்சு போச்சுல. நான் ஏன் வேலைக்கு போக கூடாது? பிரைவேட் ஸ்கூலுங்கிறதுனால தான் நான் உன்னை வேலைக்கே அனுப்புனேன். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அந்த வேலையை விட்டாலும் நீ வருத்தப்பட மாட்டேன்னு தான் நான் உன்னை வேலைக்கு அனுப்புனேன். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.